ஆகவே நீங்கள் என்ன நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷன் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த வார்த்தை யாரொருத்தர் பிடித்துக்கொண்டு நடக்கிறீங்களோ உங்களைத்தான் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்குள்ளாக நான் நிலைத்திருக்க மாட்டேங்க, என் இஷ்ட போன போக்குல வாழ்வங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மைகளையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு அற்புதங்களையும் பார்க்க முடியாது. நீங்கள் இருந்த நிலைமையிலாவே தான் இருக்க முடியும். ஆகவே இந்த நாள்ல கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவருக்குள்ளாக நிலைத்திருங்கள். அவருக்குள்ளாக நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ அதெல்லாவற்றையுமே கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்தாங்க. அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்தாலும் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டு தேவனுக்குள்ளாக நிலைத்திருந்து, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற்